ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சுகந்தி காமர்ஸ் கிளப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் ஆர் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட் டெப்ரிசியேஷன் சாப்டரில். ஓகேங்களா? ஸோ இதில் 16th சம் பாருங்கள். A machine is purchased for rupees 51,200. Its life is expected to be 4 years and the scrap value is expected to be 16,200. You are required to determine the rate of depreciation and diminishing balance method of depreciation is adapted. ஸோ இதில் நம்மளை என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன். ஓகேங்களா? த ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அதை டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் மிஷினோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 51,200. இது எவ்வளோ வருஷத்துக்கு அந்த மிஷின் ஒர்க் ஆகும் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் 4 years. ஸோ இதில் ஸ்க்ராப் வந்து பார்த்தீங்கன்னா 16,200. ஸோ இதை வச்சுட்டு நம்ம டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடில் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் எவ்வளோ ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ calculation of depreciation. அதில் amount of depreciation equal cost of fixed asset minus scrap value divided number of years expected. ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட் மிஷின் எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 51,200. ஸ்க்ராப் வேல்யூ 16,200. ஸோ டிவைட் எத்தனை வருஷத்துக்கு அந்த மிஷின் ஒர்க் ஆகும் அப்படின்னா 4 வருஷத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ 51,200ல் 16,200 போச்சு அப்படின்னா 35,000. ஸோ டிவைடு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4 years. ஸோ அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷனு அந்த வருஷத்துக்கு 8,750. இப்போ நம்ம ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் தெரியணும். அப்போ அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறது தான் இந்த மெத்தடு. இப்போ அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் 8,750 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் 8,750. புக் வேல்யூ ஆஃப் அசெட். புக் வேல்யூ ஆஃப் அசெட் வந்து பார்த்தீங்கன்னா 35,000. ஓகேங்களா? 35,000 நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அங்கே 51,200ல் 16,200 போச்சுன்னா 35,000. அப்போது 35,000 × 100 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 25% ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஓகேங்களா? அதாவது பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நமக்கு டெப்ரிசியேஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25%. ஓகேங்களா? ஸோ இப்போது நெக்ஸ்ட் சம்மில் 17th சம் வந்து பார்த்தீங்கன்னா on asset is purchased for rupees 1 lakh, the rate of depreciation is 10%. Calculate the annual depreciation for first 2 years under the diminishing balance method. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அசட்டை பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 ரூபாய். அதனுடைய டெப்ரிசியேஷன் வந்து 10%. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆனுவல் டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கான ஆனுவல் டெப்ரிசியேஷனை டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடில் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா calculation of depreciationல அசெட் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னா 1 lakh. இதில் டெப்ரிசியேஷன் 10%. இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு 2 yearsக்கான டெப்ரிசியேஷனை ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடில் கட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட் இயர் பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 1,00,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ லெஸ் ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் அந்த 1 வருஷத்துக்கான டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10%. இப்போ 1 lakhல 10% எடுத்திங்கன்னா 10,000. இப்போ 1 lakhல 10,000 போச்சுன்னா 90,000. நெக்ஸ்ட்டு செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன். இது ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட் அப்படின்றதுனால அசட்டோட வேல்யூவிலேருந்து 1 year டெப்ரிசியேஷன் போக ரிமைனிங் என்ன இருக்கோ அதிலிருந்து தான் நம்ம செகண்ட் இயர்க்கான டெப்ரிசியேஷன் வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். ஏன்னா இது ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். ரிட்டர்ன் அப்படின்னா நம்ம டெப்ரிசியேஷன் ஃபர்ஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் போக ரிமைனிங் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதிலிருந்து நெக்ஸ்ட் இயர்க்கான டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணுவோம். அப்போது நெக்ஸ்ட் இயரில் நமக்கு 90,000 இருக்குது. இப்போ 90,000ல் 10% கண்டுபிடிச்சா 9,000. இப்போ 90ல் 9,000 போச்சுன்னா 81,000 காஸ்ட் ஆஃப் அசெட். ஓகேங்களா? தேங்க்யூ.